Hi students, இன்னைக்கு heat and mass transfer subject பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து heat and mass transfer subject வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது நல்ல ரெஸ்பான்ஸ் உங்க மத்தியில கிடைச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் போட்டு விடுங்க, கிளியராக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத யூனிட் வைஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா Unit-1 கண்டக்ஷன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு ஏற்கனவே சொன்னது தான். இந்த ஸ்டடி ஸ்டேட்டில் பிளேன் வால், சிலிண்டர், ஸ்பியர், எக்ஸ்டெண்டட் சர்ஃபேசஸ் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஆஃபும், செகண்ட் ஆஃப்னு பார்க்கும்போது அன்ஸ்டடி ஸ்டேட்டில் லம்ப்டு அனாலிசிஸ், செமி இன்ஃபைனைட் சாலிட்ஸு, இன்ஃபைனைட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக இம்பார்ட்டன்ஸு இந்த எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸஸும் இந்த லம்ப்டு அனாலிசிஸ், அன்ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, லம்ப்டு அனாலிசிஸு, செமி இன்ஃபைனைட்ஸு, இன்ஃபைனைட் சாலிட்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்காங்க. ஏன்னா இது ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த டாபிக்ஸ் மெயினாக பார்த்துக்காங்க. சார் இப்போ யூனிட் வைஸ் பிரிக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று எய்தர் இந்த பிளேன் வால், சிலிண்டர், ஸ்பியர் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினும், அடுத்தது எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு கொஸ்டினும், அன்ஸ்டடி ஸ்டேட்லேருந்து ஒரு கொஸ்டின். அதாவது இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சாப்டராக பிரிக்கலாம், 3 டாபிக்ஸாக பிரிக்கலாம். ஸோ 3 டாபிக், இது 3ன்னு ஒரு டாப்பிக்கு, இது ஒரு டாபிக், இது ஒரு டாப்பிக்னு பிரித்து படிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களா, பிரித்து படிச்சுக்குவாங்க. ஸோ இதில் இது எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிற அந்த ஃபின்ஸு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஃபின்ஸ் ப்ராப்ளம் அந்த அன்ஸ்டடி ஸ்டேட்டில் இந்த டாப்பிக்கில் உள்ள ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த அன்ஸ்டடி ஸ்டேட் லம்ப்டு அனாலிசிஸில் ஒரு ப்ராப்ளம் வந்து கிளியராக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் லாஸ்ட் டாபிக்ஸில் இந்த லம்ப்டு அனாலிசிஸில் வர ப்ராப்ளம் ஒன்று பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த அலுமினியம் ஸ்பேர் ஆஃப் மாஸ் 5.5 kg. ஸோ என்னென்ன டேட்டா, கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்குறாங்கிறது அப்பப்போ எழுதிக்கோங்க. கிவன் டேட்டா mass m equal to 5.5 kg. Initially at a temperature of 290 degrees Celsius. Initial temperature கொடுத்துருக்காங்க Ti is equal to 290 degrees Celsius. ஸோ கெல்வினுக்கு மாற்றினீங்களா 563 கெல்வின். நெக்ஸ்ட் இஸ் சடன்லி immersed in a fluid. ஸோ இந்த ஸ்பியர் வந்து 563 கெல்வினில் இருக்குது. அதை வந்து சடனாக வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணுறாங்க. வாட்டர் எனி அதர் ஃப்ளூயிட் அதில் இம்மர்ஸ் பண்ணுறாங்க. அந்த இம்மர்ஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணியோ இல்லை அந்த ஃப்ளூயிடோ பார்த்திங்கன்னா என்ன டெம்பரேச்சர்லையும் 15 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அதை வந்து T இன்ஃபினிட், T is equal to 15 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ கெல்வினில் போடும் போது 288 கெல்வின். ஸோ கெல்வினில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். Next, with a heat transfer coefficient 58 watt per meter square Kelvin. So heat transfer coefficient கொடுத்துருக்குது, that is nothing but convective heat transfer coefficient H. ஸோ அது யூனிட்டை பொறுத்து நீங்கள் ஹெச்சாக அது கேவான்னு கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். 50 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் அப்படின்னா அது வந்து ஹெச், வாட் பர் மீட்டர் கெல்வின்னா அது வந்து கே. ஸோ 58 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். நெக்ஸ்ட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து, இதை பற்றி அப்புறம் நான் சொல்கிறேன். சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குது, அலுமினியத்துக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது. ஒரு வேளை ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டேட்டா புக்கில் ரெஃபர் பண்ணி அங்கேருந்து பார்த்து எழுத வேண்டியது இருக்கும். ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்து ப்ராப்பர்ட்டிஸ் டேரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. டென்சிட்டி ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு 2700 kg/m3. சிபி ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்குது. தென் K ஈக்குவல் டு 205 வாட் பர் மீட்டர் கெல்வின். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 500 செகண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்னங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஸோ இதுதான் கிவன் டேட்டா. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு ஸ்பியர் இருக்குது, அதை வந்து நம்ம வாட்டருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்பியரோட டெம்பரேச்சர்னு பார்த்தீங்களா 290 டிகிரி செல்சியஸ், அதாவது 563 கெல்வினில் இருக்குது. அதோட இடம், அந்த ஸ்பியரோட அந்த பாலோட இடம் பார்த்தீங்கன்னா 5.5 kg இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை சடனாக வந்து வாட்டருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இமர்ஸ் பண்ணது என்ன ஆகும், ஸ்பியர் வந்து அதிக டெம்பரேச்சரில் இருக்குது, வாட்டர் வந்து கம்மி டெம்பரேச்சரில் இருக்குது. கன்வெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும், புரியுதுங்களா? இது வந்து அன்ஸ்டடி ஸ்டேட்டில் வர்றது. ஸோ அங்கேருந்து அங்கே வந்து ஹீட் கன்வெக்ட் ஆகும், புரியுதா? கன்வெக்ட் ஆகும்போது இந்த கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்லாம் வருது. இதில் இது வரைக்கும் பார்த்தது வெறும் K மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த இதில் வந்து இந்த கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வரும்,
ஹெச்சுங்கிறதும் வரும். அது கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டியூ டு கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இதில் அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்டிமேட் த டைம் required to cool the aluminum to 95 degree Celsius. அதாவது இந்த 290 டிகிரி செல்சியஸாக இருக்கிற அந்த அலுமினியம் வந்து 95 டிகிரி செல்சியஸாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அதுதான் டு ஃபைண்ட் டைம் என்ன, டைம் required to cool the aluminum sphere from 290 degree Celsius to 95 டிகிரி. 290 டிகிரி செல்சியஸ் இருக்கிற அலுமினியம் வந்து 95 டிகிரி செல்சியஸாக குறையிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுங்களா? இதுதான் ப்ராப்ளம். இது வந்து ஃபஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, அதே ஸ்பியர் ஆல்சோ ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப்டர் 500 செகண்ட்ஸு. இனிஷியலாக போடுறோம், போட்டதுக்கப்புறம் டைம் நோட் பண்ணுறோம் ஸ்டாப் வாட்சில். 500 செகண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு 2 விதமாக பிரிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் தான் கேட்குறாங்க. 95 டிகிரி செல்சியஸாக குறையிறதுக்கு என்ன டைம், எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது டி. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு வந்து டைம் 290 டிகிரி செல்சியஸ்லேருந்து வெறும் 95 டிகிரி செல்சியஸாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அது டைம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஹாஃபில் என்ன கண்டுபிடிக்கணும், 500 செகண்டுக்கு ஆஃப்டர் 500 செகண்ட்ஸு 500 செகண்டு கழிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பியரோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம், அடுத்தது டெம்பரேச்சர். புரியுதுங்களா? இதெல்லாம் ப்ராக்கெட்டில் ஆஃப்டர் 500 செகண்ட்ஸ். புரியுதுங்களா? இங்கே டைம் டு ரீச் 90 டிகிரி செல்சியஸா, 95 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படி வேணால் கிளியராக எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் ரெண்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு போகலாம். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம், இது மாதிரி கொஷின்ஸ் வந்து பாலு ஸ்பியரு உள்ள ஒரு எக்கு இல்லை ஒரு பொட்டேட்டோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகி வேணாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பயாட் நம்பர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ பயாட் நம்பர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, இது டேட்டா புக்கில் இருக்குது. நம்பர்னு முடியாது, எல்லா ஃபார்முலாவுமே வந்து டேட்டா புக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். பயாட் நம்பருக்கும் நம்பர்னு முடியுது பார்த்துக்கோங்க. ஸோ பயாட் நம்பருக்கும் ஃபார்முலா வந்து டேட்டா புக்லேயே இருக்குது. HLC/K அப்படின்னு சொல்லுவோம். இது கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டு, இது வந்து கண்டக்டிவிட்டி, இது எல்சிங்கிறது ஒரு பெராமீட்டர். இது எல்சி வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஸ்லாபுக்கு தனியாக மாறும், ஸ்பியருக்கு தனியாக மாறும், சிலிண்டருக்கு தனியாக வரும். நான் சைடில் எழுதி போடுறேன். எல்சி வந்து ஸ்லாபாக இருந்ததுன்னா எல்சி ஈக்குவல் டு L/2, திக்னஸ் டிவைட் பை 2ன்னு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எல்சி ஈக்குவல் டு R/2. எதுக்கு? சிலிண்டருக்கு. இது வந்து சிலிண்டர், இது ஸ்லாப். எல்சி ஈக்குவல் டு R/3. இது வந்து ஸ்பியர். ஸோ அது எல்சி இது எப்படி டிரைவ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னாவே எல்சி ஈக்குவல் டு வால்யூம் பை ஏரியா அப்படின்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது L/2 R/2 R/3ன்னு மாறும். வால்யூம் ஏரியா ஃபார்முலாலாம் போட்டு கேன்சல் பண்ணும்போது எல்சி கொண்டாந்து வரும். ஸோ இது வந்து வால்யூம் பை ஏரியாங்கிறது கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல தேவைப்படும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஸோ இப்போ இங்கே எல்சி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பியரு, ஸோ R/3 ரேடியஸ் டிவைட் பை 3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்சி ஈக்குவல் டு R/3ன்னு சொன்னேன். ஸோ ரேடியஸ் வந்து ப்ராப்ளத்தில் கொடுக்கல, கிவன் டேட்டாவில் எதுவுமே கொடுக்கல, ப்ராப்ளத்தில் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டென்சிட்டி கொடுத்துருக்கு. டென்சிட்டி ஈக்குவல் டு என்ன, மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டியோட வேல்யூ எவ்வளோ, 2700. தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ். மாஸ் எவ்வளோ, 5.5 kg. டிவைட் பை வால்யூம் எவ்வளோ, 4/3 pi r3. ஸோ அப்போ இதில் எல்லா டேட்டாவும் தெரியும். ஸோ இதிலேருந்து நம்ம R கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ஃபோர் சால்வ் பண்ணால் R ஈக்குவல் டு 0.0786 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ R கொடுக்கல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். டென்சிட்டி இருக்குது, டென்சிட்டிலேருந்து மாஸ் பை வால்யூம் ஃபார்முலா. ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணும்போது R ஈக்குவல் டு என்னங்கிறது கிடைச்சிது. ஸோ இப்போ எல்சி ஈக்குவல் டு என்ன வரும்னா, இங்கே போட்டிங்களா, எல்சி ஈக்குவல் டு 0.0786 டிவைட் பை 3 சால்வ் பண்ணும்போது 0.0262 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். இப்போ எல்சியோட வேல்யூ கிடைச்சாச்சு. எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான்.
ஸோ நம்ம அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பயாட் நம்பர் என்ன வருது BI ஈக்குவல் டு ஹெச் வேல்யூ எவ்வளோ 58 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் 58 இன்ட்டு எல்சியோட வேல்யூ 0.0262 டிவைட் பை கே கண்டக்டிவிட்டி எவ்வளோ 205. இதை சால்வ் பண்ணும்போது எவ்வளோ வருது பயாட் நம்பர் 7.4 into 10 power minus 3 வருது 10 power minus 3 அதாவது 0.00743 அப்படின்னு வரும் புரியுதுங்களா. ஸோ இது ஜஸ்ட் அ நம்பர் யூனிட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் லெஸ் தென் 0.1 தானே. இது வந்து 0.00743ங்கிறது 0.1ஓட கம்மி தான் புரியுதுங்களா. ஸோ அப்போ 0.007 அப்படிங்கிறது 0.1ஓட கம்மி. ஸோ இப்போ பயாட் நம்பர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.1 வருது. ஸோ பயாட் நம்பர் லெஸ் தென் 0.1 லம்ப் அனாலிசிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் பயாட் நம்பர் 0.1லேருந்து 100 வரைக்கும் வந்துச்சுன்னா இன்ஃபைனைட் சாலிட் ப்ராப்ளம்ஸு. வேறஸ் ஹெச்சே கொடுத்துருக்க மாட்டாங்க சில ப்ராப்ளத்தில். ஸோ ஹெச் கொடுக்காத பட்சத்தில் பயாட் நம்பர் பார்த்தீங்கன்னா டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ அது வந்து செமி இன்ஃபைனைட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத கிளியராக டெஃபைன் பண்ணிக்கணும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் இந்த பயாட் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கண்டுபிடிச்சா தான் ஃபார்முலா எந்த பேஜ்லேருந்து எடுக்கணும் டேட்டா புக்கில் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ பயாட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, லெஸ் தென் 0.1 வந்துருச்சு. அது வந்து லம்ப் அனாலிசிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது டைம் டு ரீச் 95 டிகிரி செல்சியஸ் அதாவது 368 கெல்வின் வர வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பயாட் நம்பர் ஃபார்முலா வந்து லம்ப்டு அனாலிசிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லம்ப்டு அனாலிசிஸ் அந்த டேட்டா புக்கில் நீங்கள் பேஜ் நம்பர் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா இருக்கும் T minus T infinity divided by T0 minus T infinity that is equal to e power minus HAT divided by CPV rho அப்படிங்கிற ஃபார்முலா டேட்டா புக்கில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மீதி எல்லாமே தெரியும். இந்த டெம்பரேச்சர் என்னென்னு தெரியும், இது ஃப்ளூயிட் டெம்பரேச்சரு இனிஷியல் டெம்பரேச்சருங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ ஹெச் தெரியும், டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா தெரியணும், சிபி கொடுத்துருக்கு ப்ராப்பர்ட்டிஸில், இது வால்யூம், இது டென்சிட்டி. இந்த ஏரியா வால்யூம் மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ அது வேணால் அந்த ஏரியாவை தனியாக கண்டுபிடிக்கணும், வால்யூம் தனியாக கண்டுபிடிக்குமா சார் அப்படின்னா அது தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஸோ அதே ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க T minus T infinity divided by T0 minus T infinity that is equal to e power minus HT divided by CP into LC into rho அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எல்சி ஈக்குவல்ட்டுன்னு அது ஏற்கனவே தெரியும், வால்யூம் பை ஏரியா அப்படிங்கிறது. ஸோ அப்போ எல்சி வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாமல் வேலை முடிஞ்சு போச்சு, இந்த வால்யூம் ஏரியா கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ டீங்கிறது டைம் ரீச், அந்த டைம் எவ்வளோ ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிறதுக்கு என்ன டைம் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ அந்த 368 தான் வரணும். மைனஸ் இது இன்ஃபினிட்டி ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். ஸோ ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது 288 கெல்வினில் இருக்குது. ஸோ அது வாட்டரோட டெம்பரேச்சர். ஸோ இது இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பியர். ஸோ அது எவ்வளோ 563 கெல்வின் மைனஸ் T infinity 288 that is equal to e power minus h வந்து 58 into time t divided by specific heat 900 into LC value 0.0262 into density 2700. ஸோ எல்லா பேராமீட்டருமே தெரியும் எக்ஸப்ட் டைம். ஸோ கேல்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணால் டைமோட வேல்யூ கிடச்சிடும். டைம் ஈக்குவல் டு 135.36 செகண்ட்ஸ். ஸோ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 563 டிகிரி கெல்வினில் இருக்கிற அந்த பால் வந்து 368 குறையிறதுக்கு எவ்வளோ டைம்னு எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1355 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். இப்போ ப்ராப்ளத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே பால் அந்த ஸ்பியர் வந்து தண்ணியில் முக்கினதுக்கப்புறம் அதாவது 500 செகண்டுக்கு அப்புறம் என்ன டெம்பரேச்சர் மாதிரி இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த 563 கெல்வினில் இருக்குது. தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும்.
500 செகண்ட் ஆனதுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். அப்போ செகண்ட் ஹாஃபில் டெம்பரேச்சர் அதுதான் தேவை. டெம்பரேச்சர் ஆஃப்டர் டைம் t equal to 500 seconds. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப்டர் டைம் 500 seconds அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கும் அதே செட்டப் தான். ஸோ அதே ஃபார்முலா தான், t minus t infinity divided by t naught minus t infinity that is equal to e power minus ht divided by cp lc into density. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், டைம் தான் நமக்கு தேவை, சாரி டெம்பரேச்சர் தான் நமக்கு தேவை. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு டெம்பரேச்சர், அதாவது ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் டி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 288 Kelvin டிவைட் பை இனிஷியல் டெம்பரேச்சர் 563 Kelvin minus 288 that is equal to e power minus h value 58 into time. ஸோ அங்கே ஃபஸ்ட் ஆஃப் டைம் கண்டுபிடிச்சோம். இங்கே டைம் வந்து 500 seconds இருக்கும்போது என்னங்கிறது இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே வந்து 500 seconds செகண்ட்ஸ்லேயே வச்சுக்கணும். டிவைட் பை சிபி வேல்யூ 900 இன்ட்டு எல்சி வேல்யூ 0.0262 ஸோ இன்ட்டு டென்சிட்டி 2700. ஸோ இது ஃபைனலாக நம்ம கேல்குலேட்டரில் போடும்போது வந்து டெம்பரேச்சர் t equal to 461 Kelvin அப்படிங்கிறது கிடைக்கும் டெம்பரேச்சர். அதாவது அந்த ஸ்பியர் பால் வந்து தண்ணியில் இம்மர்ஸ் பண்ணதுக்கப்புறம் 500 செகண்ட் கழித்து என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னா 461 Kelvin இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். இது ஒரே ப்ராப்ளம் தான், 2 விதமாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து டெம்பரேச்சர் கொடுத்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஹாஃபில் டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட டைமில் என்ன டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் சாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் நடத்திருக்குது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வேணும், இல்லை குறிப்பிட்ட டாபிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபர்தராக சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.